This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கோவில்களில் உள்ள பிரசாத விற்பனை நிலையங்களை முறைப்படுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விற்பனை செய்வதற்கான பிரசாத விற்பனை நிலையத்தை நடத்துவதற்கு அறநிலையத்துறை தரப்பில் டெண்டர் கோரப்பட்டது. அந்த டெண்டருக்கு விட்டு விண்ணப்பித்திருந்த திருச்சி திருவானைக்காவலைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு அந்த டெண்டரானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த கோவிலில் அந்த பிரசாத நிலையத்தில் தரம் குறைந்த கெட்டுப்போன பிரசாதங்களை விற்பனை செய்வதாக பக்தர்கள் புகார் தெரிவித்திருந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் பிரசாத விற்பனை நிலையத்தை ஆய்வு செய்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அதன் மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்துக்கு அனுப்பினார்கள். ஆய்வகம் அறிக்கையில் பிரசாதங்கள் தரம் குறைந்ததாகவும் கெட்டுப்போனதாகவும் இருந்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து சீனிவாசனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் தரம் சார்ந்த பிரசாதங்கள் விற்பனை செய்யப்பட்டதை ஒப்புக்கொண்டதுடன் இனிமேல் இதுபோல் நடக்காது என்று விளக்கமும் அளித்திருக்கிறார். இதனை ஏற்க மறுத்த அறநிலையத்துறை பிரசாத விற்பனை நிலையத்துக்கு வழங்கப்பட்ட அந்த அனுமதியை ரத்து செய்து கடந்த மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம் பக்தர்களின் புகாரின் அடிப்படையில் பிரசாத விற்பனை நிலையத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அவை தரமற்றவை என தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த விற்பனை நிலையத்துக்கான அனுமதியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதால் அந்த உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை, அந்த உத்தரவில் தவறில்லை என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கையும் நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.